மகளிர் மேம்பாட்டு சிந்தனையாளர் திட்டங்களை நாம் கணக்கில் எடுத்து பார்க்க வேண்டும். வணக்கம். தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் திருவிழா விரைவில் தொடங்க இருக்கின்றது. இந்த திருவிழாவின் முக்கிய அங்கமாக இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களை சந்திக்க திட்டமிட்டு வருகிறார்கள். மக்களை சந்தித்து தங்களுக்கான ஆதரவை திரட்ட தொடங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் மக்கள் நல கூட்டணியுடைய தலைவர்கள் தங்களுடைய பரப்புரையை தொடங்குகிறார்கள். அவர்களோடு இன்று ஒரு நாள் முழுவதும் பயணித்து முழுமையாக அவர்களுடைய பயண அனுபவங்களை நாம் உங்களுக்காக பதிவு செய்கின்ற இந்த புதிய நிகழ்ச்சி தலைவர்களுடன். மக்கள் நல கூட்டணியுடைய தலைவர்கள் பிரச்சாரத்தையே தொடங்கிவிட்டார்கள். இன்றைக்கு நாம் அவர்களுடைய பிரச்சார பயணத்தில் இணைகிறோம். அவர்களுடைய காலை உணவிலிருந்தே கூட இது தொடங்குகிறது. வணக்கம் சார். காலையில் சிற்றுண்டியில் நீங்கள் சந்திக்கிறீங்க. நாங்கள் கூட்டாக சாப்பிட்றது மட்டும் இல்லை, அதாவது ஒரே கோணத்தில் சிந்திக்கிறா. இப்படி ஒரு கொஹேஷன், ஒரு மியூச்சுவல் அஃபெக்ஷன் அண்ட் ட்ரஸ்ட் சேர்ந்தே சகதி 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரே இடத்துல. இப்போ என்ன செய்கிறாங்க, நாங்கள் தனியாக சாப்பிட்டா கூட இவர்கள் சேர்ந்தே சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இப்பொழுது தனித்தனியாக சாப்பிடுகிறார்கள். அநேகமாக பிரிந்து சென்று விடுவார்கள். சேர்ந்தே பேட்டி கொடுத்தார்கள், இப்பொழுது தனித்தனியாக பேட்டி கொடுக்கிறார்கள். அளவுக்கு இந்த ஐக்கியம் இது வரைக்கும் பார்க்காதது கூட்டணி கட்சிகளுக்குள்ள. இன்னைக்கு காலையில் மாதவரத்தில் நானும் நம்ம திருமாவளவனும் சேர்ந்து ஒரு திருமணத்துக்கு கலந்துக்கணும். நான் அவர்கிட்ட கேட்காமலே அவரும் வரமாட்டார் நானும் வரமாட்டார்னு சொல்லிட்டேன். மன்னிக்கணும், வேறு ஏற்பாடு பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அவர் அதே மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அது அண்ணன் சொன்னாங்க, ஒற்றுமைக்கு அடிப்படையாக தேர்தல் காலத்தில் கூடி யாருக்கு எந்த கட்சி எத்தனை சீட்டு என்பது அது ஒரு தேர்தலுக்காக. இதில் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் கொள்கை அளவில் ஒரு கருத்தொற்றுமை ஏற்பட்டது தான் இந்த அசைக்க முடியாத ஒற்றுமைக்கு அடிப்படை காரணம். மற்ற எல்லாத்தையும் பார்த்த மாத்திரத்திலே புரிந்து கொள்ளலாம். ஒரு பாம்பை பார்த்தா இது விஷப்பாம்பு, இது தண்ணி பாம்பு, இது விஷம் இல்லாத பாம்பு, கண்ணாடி விரியன், இது கண்ணாடி விரியன், கட்டி விரியன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் மனிதர்கள் தோற்றத்திற்கும் உள்ளர இருக்கிறதுக்கும் ரொம்ப வேறுபாடு உண்டு. இந்த அணியை பொறுத்த மட்டும் என்ன ரொம்ப முக்கியமான விஷயமா நான் சொல்ல விரும்புகிறது, இங்கே யாரும் எஜமானர்களும் இல்லை, யாரும் அடிமைகளும் இல்லை. சகாக்கள், சகோதரர்கள், சகாக்கள், எங்கள் பாஷையில் சகாக்கள், colleagues, brothers and comrades. எங்கள்லேயே வயதில் மூத்தவர், அரசியலிலும் மூத்தவர். வயதிலும் மூத்தவர், அரசியல் அனுபவத்தில் ரொம்ப இளமையாக தெரிகிறாரு, ஆனால் வயதில் ரொம்ப மூத்தவர். அதனால தான் நாங்கள் எல்லாருமே அண்ணன் கூப்பிடுறோம். அரசியல் அனுபவத்திலும் ரொம்ப மூத்தவர். அதனால ஒரு சாதாரண விஷயமா இருந்தால் கூட உடனே திருமாவை தொலைபேசியில் தொடர்பு கொள்வது, ஜிஆரை தொடர்பு கொள்வது, என்னை தொடர்பு கொள்வது, இப்படி செய்யலாமா, இப்படி செய்கிறேன் என்று சொல்வதில்லை, இப்படி செய்யலாமா அப்படின்னு அப்படி கலந்து செய்கிறது. ஒருவரை ஒருவர் மதித்து நடக்கின்றோம். அதனால் நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். இது பார்த்து இந்த பொறாமை தாங்காமல் உடைஞ்சு போக மாட்டாங்களான்னு தொடங்கின நாள் இந்த ஜூலை 20 இன்ன வரைக்கும் நிற்கலை. நாங்கள் ஆட்சியில் ஏறி உட்காந்தோன்னே இந்த மந்திரி போக மாட்டாருன்னு சொல்கிற காலம் வரும். பொதுவாக எனக்கு மற்ற தலைவர்கள் மாதிரி ஒரு நடைப்பயிற்சியோ அல்லது உடற்பயிற்சியோ செய்கிறதுக்கு ஆர்வம் இல்லை. அது சின்னதுலேருந்து அந்த மாதிரி விளையாட்டில் ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு. அப்படி ஒரு உடற்பயிற்சியும் இல்லை, வேறு எந்த விதமான உணவு கட்டுப்பாடுங்கிறத தவிர வேறு எதுவுமே இல்லை, மருந்து மாத்திரை எதுவும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு அரிசி இருக்குது மனசுக்குள்ளே, இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கணும், நேரத்தை எழுந்திருக்கணும், நேரம் பார்க்கணும், அவ்வளோ சந்திக்கணும், எல்லா வேலைகளையும் செய்யணுங்கிற அந்த கடமை உணர்ச்சிங்கிறது மட்டும்தான் இந்த பணிகளுக்கு ஈடு கொடுத்து போகிறதுக்கு ஒத்துழைக்குது. தொடக்கம் எங்கே தொடங்குச்சு இப்படி ஒரு அணி அமையிறது அப்படிங்கிறது நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இப்படியான ஒரு மாற்று அப்படிங்கிற ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் இன்ஃபேக்ட் உங்களோட கான்ஃபரன்ஸ் அதுக்கான ஒரு தொடக்கமாக இருந்ததா? நீங்கள் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் தொடங்குனீங்க. 4 பேருக்கும் ஒரே மாதிரியான மனநிலை இருந்திருக்கு. வெவ்வேறு மாதிரி நாங்கள் வெவ்வேறு இடங்கள்லேருந்து அதை சிந்திச்சுட்டு இருந்தோம். அந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான கருத்தரங்கு நடத்துறதுக்கு நாங்கள் சந்தித்தோம். அப்போ சந்திக்கும் போதே தோழர் சொன்னார், நம்ம ஏதோ எலெக்ஷனுக்காக சந்திக்கிறோங்கிற மாதிரி இருக்கக்கூடாது, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நம்ம சந்திக்கணும். இது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ஒரு எலெக்ஷன் ஓரியன்ட் சப்ஜெக்ட்.
அதனால் கூட்டணி ஆட்சி கருத்தரங்கத்தை நடத்தி முடித்த பிறகு கூட்டணி ஆட்சி மாநாடு நடத்தணும் என்னுடைய பிறந்தநாள் விழாவில். அந்த நேரத்தில் தான் வந்து தோழர் ஜிஆர் வந்து இது தொடர்பாக, அதாவது நாம் இணைந்து செயல்படுவது தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்படுத்தினார். கூட்டு இயக்கமாக கட்டப்பட்டது அந்த ஜூலை 27 எங்களுக்கு எல்லா வகையிலும் மூத்தவராக, ஆனால் பெரியண்ணன் தனம் இல்லாத பெரியண்ணன் பெரியண்ணன் தனம் இல்லாத பெரியண்ணன் எல்லா இப்போ பாருங்க, நான் குளிச்சிருக்க நேரத்தில் எங்கள் அறை தேடி வந்துட்டார். இப்படி தமிழ்நாட்டில் எந்த கட்சி தலைவரை நம்ம பார்க்க முடியும், எந்த கூட்டணி தலைவரை பார்க்க முடியும். அரசியலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி இப்போ உங்களுக்கு குடும்பத்தோடலாம் நேரம் செலவிட முடியுதா? அதுக்கான இழப்பு அப்படின்னு நினைக்க, ஏன்னா உங்களுக்கு முழுக்க 52 வருஷம் முழுக்க அரசியல் அப்படிங்கிறதே வாழ்க்கையாகவும் மாறிடுச்சு. எனக்கு இந்த கேள்வி பொருந்தாது. அதுதான் நேரம் அங்கே வைக்க வரட்டும். என்னுடைய பொது வாழ்க்கையில் என்னை விட உண்மையிலேயே ரொம்ப அதிகமான சிரமங்கள், ஒரு மன கஷ்டம், இதெல்லாமே வந்து எல்லாத்தையும் தாங்கிக்கிறது என்னுடைய துணைவியார் தான். கிட்டத்தட்ட 44 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. குழந்தைகளை மழலை பேசுறதெல்லாம் நான் கேட்டதில்லை, நேரத்தை செலவழித்ததில்லை. அதனுடைய இழப்பு ரொம்ப உணர்றேன் நான். பிள்ளைங்களோட நேரம் கிடைக்கிறது இல்லை, பிள்ளைகளுக்காவது நேரம் அதுக்கு இப்போ மனசு ஏங்குது, அதுக்கு டைம் கிடைக்கல. அது மாதிரி டிஃபன் செஞ்சு வச்சுருக்கோம், அம்மா சாப்பிடாம அப்படி போயிடுவோம். அப்புறமா மத்தியானம் வரமாட்டோம், பிறகு ஒரு நினைக்கா ஒரு நாளைக்கு வருவோம் அப்படி. அதுபோல் ஆனால் எல்லாத்துக்கும் அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு எந்த விதமான நிர்பந்தமும் கொடுக்காம என்னுடைய சிறை வாழ்க்கை மொத்தம் ஒரு 4-5 வருஷம் சிறையில் இருந்திருக்கிறேன். பயணமே கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர் நடைப்பயணம் மட்டும் போயிருப்பேன். ஒரு 1,10,00,000 கிலோமீட்டர் காரில் போயிருப்பேன். திமுக இந்த காலத்தில் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தேன் போனேன். அதுக்கு எனக்கு முழுக்க எனக்கு ஒத்துழைப்பும், என்கிட்ட எந்த அரசியல் ரீதியாக எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு தலையீடும் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க, தம்பி, அக்கா, அம்மான்னு இருந்ததுனால எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பதம். கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட குடும்பமே கட்சியோட இருப்பீங்க, அதனால அந்த புரிதல் இன்னும் உங்களுக்கு அதிகமாக இருக்குமா வீட்டில்? ஐநா மன்றத்தில் வருஷம் யூஎன்டிபின்னு ஒரு ப்ரோக்ராம் வெளியிடுறாங்க. ஒட்டுமொத்தம் நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி கணக்கிடுறப்போ ஒரு இஷ்யூவில் என்ன வெளியிட்டாங்கன்னா, வீட்டு வேலை மட்டும் செய்யக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க சமையல், குடும்பம் இதையெல்லாம் பார்த்துக்கலன்னா ஆண்கள் வந்து வெளியில் வேலை செய்ய முடியாதுன்றதாக, ஒரு ஆண் தொழிலாளி வந்து ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சால் அவருடைய உற்பத்தி திறனை மட்டும் உற்பத்தின்னு சேர்க்க சொல்லக்கூடாது, அவருக்காக வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண் இருக்காங்கல்ல அவங்க இல்லைன்னா அவர் இல்லைன்றதால அதையும் வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு யூஎன்டிபி ஐநா மன்ற அறிக்கையில் ப்ரொடக்டிவிட்டியில் டொமஸ்டிக் அஃபேர்ஸை கவனிக்கக்கூடிய பெண்களுடைய அந்த பணியும் அந்த ப்ரொடக்டிவில் சேர்க்கணும்னு சொன்னான். அதே போல் வீட்டில் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி குடும்பம், குழந்தைகள், அவருடைய வேலை அதையெல்லாம் பார்க்குறாங்க பாருங்கள். அவர்களும் அவர்களுடைய பணியும் சேர்ந்தது தான் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் வந்து அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய பணி. அவர்கள் இல்லாமல் கட்சி பணி என்பது இல்லை. ஏன்னா லெனின் என்ன சொன்னார்னா, உலகத்திலேயே மோசமான வேலை கிச்சனில் சமைக்கிறதுன்னார். அது கடினமான வேலை கிச்சனில் வந்து அது வந்து பெண்களுக்கு மட்டும் விடுறது என்பது சரியில்லைன்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்ல பாருங்க. அப்படிப்பட்ட அவங்க வேலை செய்வது என்பது வேலை செய்வது என்பது உங்களுக்கு வந்து மதுரையில் சும்மா சோறாக்கும் அப்படி பர்சனலாக பல பேர்கிட்ட உள்ள அபூர்வமான குணம். வாஜ்பாய் அருமையாக சமைப்பார். ஆமாம், அவரும் கல்யாணம் ஆகலை, பிரமாதமாக சமைப்பார். பிரியாணி பிரமாதமாக போடுவார். அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. தலைவர் பிரபாகரம் பிரமாதமாக சமைப்பார். நீங்கள் முத்தரசன் உங்களோட இது எப்படி இருந்தது? ஏன்னா நீங்கள் விவசாயத்துறை போராட்டங்கள் அப்படின்னு தான் உங்களோட வாழ்க்கையுமே தொடர்ந்து இருந்துச்சு. இந்த உங்களுக்கு ஸ்டேட் செக்ரட்டரின்னு வரதுக்கு முன்னாடியுமே கூட அந்த இடத்துல உங்கள் குடும்பத்தில் இருந்து அதுக்கான சப்போர்ட் எப்படி இருந்தது? எங்கள்கிட்ட அவங்க ரொம்ப பெருமிதப்படுறது, ஒரு ஒரு ஜனங்க எங்கள் மேலே ஒரு தப்பாக ஊழல் பண்ணால் அது பண்ணால் வேறு மாதிரி ஒழுக்கக்கேடாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லாமல் அந்த சான்றிதழ் இருக்குல்ல, நற்சான்றிதழ் இருக்குது, அதுதான் அவங்க நாங்கள் இருக்குது. அந்த ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ பெரும்பாலான இங்கே இருக்க எல்லா தலைவர்களுமே அந்த சிம்பிளிசிட்டி இருக்குது. அரசியல்னா மற்ற இடங்கள்ல ஒரு மாதிரி வேறு வகையான ஒரு வாழ்க்கை முறை இருக்கும், அதெல்லாம் கிடைக்கலையேன்னு எனக்கு அது ஒரு அந்த மாதிரி வரல. அதை விட இந்த மாதிரி இருக்கிறாங்களே, நம்ம கணவர் வந்து ஒரு நல்ல கணவராக தேர்ந்தெடுக்கிறாங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது.
அதனால் இப்போ சொல்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்களோட இருக்க முடியலங்கிறதெல்லாம் உண்மை தான். ஒரு மகள் இருக்காங்க, 2 பேரோட இருக்க முடியாங்கிறது உண்மை தான். இருந்தாலும் இப்போ ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ காலையில் ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணோன்னா கேட்குறது சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குறாங்க, நான் கேட்டதில்லை. நீ சாப்பிட்டியா? நான் கேட்டதில்லை. ஆனால் ஃபோன் பண்ணி அப்படி கேட்குறாங்க. அப்புறம் மாதிரி அண்ணன் சொல்கிற மாதிரி பேரப்பிள்ளைகளோடு இருக்குங்கிற விருப்பம்லாம் இருக்குது, ரொம்ப ஆசைகள்லாம் இருக்குது. அதுவும் பேரப்பிள்ளைகளோட கொஞ்சிறதுன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த பேரப்பிள்ளைங்க நம்மளோட வந்து வள்ளியா போலியாங்கிற வருத்தம்லாம் இருக்கும். சண்டை போட்டிருக்காங்களா உங்களோட? பயங்கரமாக சண்டை போடுவாங்க பிள்ளைங்க. பயங்கரமாக சண்டை போடுவாங்க, நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க. அண்ணன்கிட்ட அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், நம்ம பேரன் பற்றியெல்லாம் என்ன பண்ணாங்கன்ட்டு. இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் ஒரு ஒரு மனநிறைவு இருக்குது. திருமண வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க அது யோசிக்கவே இல்லையா? தள்ளி போயிட்டீங்க. ஆமாம், திருமணம் செய்துக்கலன்னா இப்போ அவங்கள கேட்குறதுக்கு எப்படி அவங்க குடும்பத்தில் அவங்களுடைய துணைவியார்கள் இருக்காங்களோ அது மாதிரி எனக்கு வந்து எந்த வாரத்தில் 2 நாள் எங்கள் அம்மா எப்படியாவது யார் ஃபோனையாவது பிடிச்சி என் லைனுக்கு வந்துடுவாங்க. நான் ஃபோன் பண்ணுறதில்ல. எப்போ தொலைபேசி பண்ணாலும் இந்த டிமாண்டை சொல்லிடுவாங்க. நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. உனக்கு வயசாகிட்டு போகுது, இனிமேல் உனக்கு யாராவது துணை இருக்கணும். இப்போ உன்னை பார்த்துக்க போகிறது வந்து உன்னுடைய மனைவியாக தான் இருக்க முடியும். அதனால் யாராவது ஆனாலும் பரவாயில்ல, ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்க அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்க வற்புறுத்திட்டு இருக்காங்க. எங்கள் அக்கா இருக்காங்க, அவங்க வந்து கணவனை இழந்து 15 வருஷம் மேலே ஆச்சு. 2 குழந்தைகள் இருக்காங்க. அவங்க தான் சென்னையில் தங்கி எனக்கு சென்னையில் நான் இருக்கிற காலத்தில் எனக்கு காலையும் மதியமும் உணவு அவங்க கொடுத்து அனுப்புவாங்க. எங்கே இருந்தாலும் வந்து உணவு கொடுத்து விட்டுருவாங்க. என்னையும் கவனிக்கிறது 2 பெண்கள் எனக்கு பின்னால் அம்மாவும் அக்காவும் இருக்காங்க. நான் அவங்கள தேடுறதில்ல, அவங்கள தொலைபேசியில் தொடர்பு கொள்றதில்ல. ஆனால் அவங்க என்ன எப்படியாவது தொடர்பு உண்டு என்ன நலம் விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. திருமணத்தை பொறுத்தவரையில் நான் வந்து அந்த திருமணம் செய்யக்கூடிய வயதில் வந்து தீவிரமான அரசியல் ஈடுபாடு. குறிப்பாக நான் வந்து மதுரையில் சென்னையில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது விடுதலை புலிகள் இயக்கத்தோட ஒரு நெருக்கமான உறவு ஏற்பட்டுச்சு. அப்போலாம் தான் அண்ணனை தேடி போய் வீடுகள்லாம் சந்திச்சுக்கிறேன். அண்ணனை அழைச்சிட்டு வந்து கூட்டம்லாம் போட்டிருக்கேன். அப்போ அந்த இளைஞர்களுடைய அந்த டெடிக்கேஷன் எனக்கு வந்து எனக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச் உருவாகிச்சு. நான் எந்த நேரமும் அவங்களோடவே 2 வீலரில் போகிறது, அவங்களோட இரவில் இருக்கிறது, அவங்களுடைய அரசியலை அவங்களோட விவாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 ஆண்டுகள் அந்த மாதிரி அவங்களோட இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவங்கெல்லாம் யாரும் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசி நான் காதால் கேட்டதே இல்லை. மனைவியை பற்றியோ அம்மாவை பற்றியோ அண்ணனை பற்றியோ எங்கோ ஆளுக்கு ஒரு திசையில் கிடக்கிறாங்க, வெவ்வேறு நாடுகளில் கிடக்கிறாங்க. திருமணம் ஆனவங்களே மனைவி ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்போ 24 மணி நேரமும் அந்த மாதிரி சமூக பற்றுதலோட அந்த ஒரு ஈழ விடுதலைக்காக இந்த இளைஞர்கள் தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்ட அந்த வாழ்க்கை முறை எனக்குள்ள ஒரு பெரிய உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. அதுக்கு பிறகு நான் அண்ணன் எப்படி அங்கே போயிட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நான் வன்னிக்கு போகிறதுக்கு. அப்போ ஒரு அண்ணன் பிரபாகரன் அவர்களை சந்தித்தேன், 2 முறை சந்தித்தேன். 2 முறையும் அவர் என்கிட்ட வற்புறுத்தினது திருமணம் வேணும்னு தான். நீ போன உடனே முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வேலை திருமணம் செய்யணும்னு சொன்னார். ஆனால் எனக்குள்ளே என்னன்னு தெரியல, அந்த ஒரு ஈடுபாடு நான் வரல. ஏன்னா மிகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தார் இணைஸ்வரன் நான். 24 மணி நேரமும் கோரிக்கைகளோடே அலையிற மக்கள், அதாவது பிரச்சனைகளை விவாதிக்கிற மக்கள் இல்லை, கோரிக்கைகளோட இருக்கிற மக்கள். இதை செய்ய அதை செய்ய, அவங்க அடிச்சிட்டான், இங்கே வெட்டிட்டான், இங்கே குத்திட்டான், இங்கே கொளுத்திட்டான், இங்கே படுகொலை நடந்துச்சு, இங்கே பெண்களை பாதிப்படைச்சிட்டான், ராத்திரி 2 மணிக்கு வந்து கதை தட்டுவாங்க, 3 மணிக்கு வந்து கதை தட்டுவாங்க, அந்த நேரத்தில் வந்து காவல் நிலையத்துக்கு வாங்கம்பாங்க, அந்த நேரத்தில் கலவரம் நடக்கிற இடத்துக்கு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கைங்கிற இந்த 20 வருஷத்தில் பெரும்பான்மையாக அப்படி தான் வந்து கழிஞ்சிருக்கு. இந்த குறிப்பிட்ட நேரம்னு நான் வந்து எனக்குன்னு ஒதுக்கிக்கிட்டதில்லை. அப்போ இந்த நிலையில் வந்து யாராவது ஒருத்தர் டெடிகேட் பண்ணால் தான் இந்த சமூகத்தை ஆர்கனைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்து அந்த மனநிலைங்கிறது அந்த 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 முடிவு வந்து ஒரு ஆழமாக வேரூன்றி போச்சு, அது வலுப்பட்டு போச்சு. வேறு எந்த காரணமும் இல்லை. அப்பா இறந்துட்டார். அப்பா நோய்வாய்ப்பட்டு இருந்தப்போ எனக்கு கண் கலங்கலை. ஆனால் அவர் இறந்துட்டாருன்னு தகவல் கிடைக்கும், இறக்க போகிறாருங்கிறது தெரியும். ஆனால் இறந்துட்டாருங்கும் போது தாங்க முடியாமல் குமுறி அழுதேன் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம். அவர் என்ன அவர் இறக்குற நேரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, அவர் 10 நாளைக்கு முன்னாடி தான் பேசினார். அப்புறம் 10 நாள் அவர் பேசலை. அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை என்னை கையை காட்டி கூப்பிட்டு அடையாளம் பார்த்துட்டு அவருடைய சக்தியெல்லாம் திரட்டி சொன்னார், எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. அவர் சொன்னது என்னால் நிறைவேற்ற முடியல. அந்த நேரத்தில் மட்டும் அதுக்கான காலம் இன்னும் தாழ்ந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை நான் போன வருஷத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன், ஒன்றும் தாண்டலை. அவர் பார்த்தா அவர் 30-35 வயசு தான் தெரியுது. இல்லை, அவர் சொல்றதை நான் ஆதரிக்கிறேன். ரவி, இப்போ இது நீங்கள் எல்லாமே அவர் வந்து தொண்டர்கள் தான் குடும்பம் அப்படின்னு இருந்துட்டாரு. ஆனால் உங்கள் கட்சியிலேருந்து அந்த ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே தானே இருக்கும் அவருக்கு இந்த விஷயங்களில். ஏன் நீங்கள் வந்து ஒரு குடும்ப இல்லற வாழ்க்கை நாங்கள் எல்லாருமே வலியுறுத்துகிறோம். ஏன்னா எங்களுக்கு பெரிய குற்ற உணர்வு இருக்குது.
அவங்க பார்க்கும்போது நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு போய் பார்க்கும்போது தலைவர் மட்டும் தனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாமல் இருக்கிற நிலை எங்குது. எங்களுக்கு பெரிய குற்ற உணர்வாக இருந்து நாங்கள் எல்லாருமே மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியிருக்கோம். அவங்க அங்கே திமுக கூட்டணியில் இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் போய் நேராக கலைஞர்கிட்டே முறையிட்டாங்க. நீங்கள் சொல்லியாவது கூட்டணி தலைவர்கிட்ட இப்போ அண்ணன்ட்ட நிச்சயமாக அம்மா நிச்சயமாக அண்ணன்ட்டே ஒரு முறையீடு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இயக்கத்தில் இருக்கும்போது மருத்துவர் ராமதாஸ் பார்த்து மேடையிலே சொன்னாங்க. மூப்பனாரோட இருக்கும்போது மூப்பனாரை பார்த்து சொன்னாங்க, 2 பேரும் சந்திச்சு. பிரச்சாரத்தை தொடங்குறீங்க. இந்த பிரச்சார தொடக்கத்தில் உங்களுடைய மைய புள்ளியா என்னெல்லாம் இருக்க போகுது? மக்கள் நல கூட்டணியுடைய பிரச்சாரத்தினுடைய மைய கருத்துக்களாக என்னெல்லாம் இருக்கும்? 2 பிரச்சனைகள் தான் இன்னைக்கு. அதாவது மீள முடியாத நிலைமைக்கு தமிழகம் போயிருச்சோ, இனிமேல் இந்த ஊழல் சதுப்பு நிலத்திலிருந்து மீட்கவே முடியாதோங்கிற அளவுக்கு ஒரு ஏற்பட்டிருக்கும் போது மீட்கணுங்கிற எண்ணம் கட்சிகளில் இல்லாத மக்கள்கிட்ட இளைய தலைமுறைகிட்ட ஏற்பட்டிருக்கு. அது ஒரு நல்ல ரொம்ப வரவேற்கத்தக்க அம்சம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இருக்கு. ஆக ஊழல். 2வது இந்த சமூகத்தை படுநாசம் செய்து வருகிற இந்த மது. ஆகவே இந்த 2ம் இதில் இருந்து மீட்பதும் தமிழக வாழ்வாதாரங்களை காப்பதும் தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாக்க ஒரு உறுதி கொண்டு மத்திய அரசு புல்டோசர் மாதிரி போட்டு பல விஷயத்தில் நசுக்க பார்க்குது. அது கெயிலாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், மெய்த்தனாக இருக்கட்டும், மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். ஆகையினால ரொம்ப நொறுங்கி கிடக்கிறது தமிழகத்தில் விவசாயிகள் தான். மோஸ்ட் அஃபெக்டட் லாட்டுன்னா ஃபார்மர்ஸ் தான். ஆகவே நாங்கள் இதைத்தான் பிரதானமாக முன் வச்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றோம். ஒரு வாய்ப்பு கொடுப்பேன், அதுதான் நாங்கள் வைக்கிறோம். மாற்றத்தை கொண்டு வாங்க. நாங்கள் ஒரு நம்பகத்தன்மையோட வெளிப்படையாக தப்பு செய்யாமல் ஊழல் செய்யாமல் ஒரு நேர்மையான ஒரு அரசை நாங்கள் கூட்டணி அரசை கொடுப்போம் அப்படிங்கிறது தான் மெயினாக கொண்டு போகிறோம். இந்த பிரச்சாரம் இப்படி தொடர்ந்து எல்லா தலைவர்களும் சேர்ந்து போகிற மாதிரி இருக்கா, இல்லை ஒவ்வொரு தலைவர்களும் வேறு ஊர்களில் போகிறது அப்படிங்கிற தொடர்பு? ஒரு கட்டம் வரையில் தான் இது முடியும். இப்போ நாங்கள் இந்த ஒரு முதல் கட்டம், அடுத்த கட்டம் கொங்கு மண்டலத்தில் 3 நாள் 6 மாவட்டம், பின்னர் தேர்தல் அறிவிப்பு வரப்போகிறதுல இனி அடுத்த ஆயத்தக்களுக்கு போகும்போது அதன் பிறகு சேர்ந்தே பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கான அது டைம் நாட்களும் இருக்காது, உங்களுக்கு இது இருக்காது. எங்கே சேர்ந்து போகணுமோ அங்கே போகணும். பிறகு தனித்தனியாக பிரச்சாரத்துக்கு போகணும். அப்படி போட்டால் தான் போக முடியும். ஆளுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கட்சிக்கு மாற்றாக ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்பதாக சொல்கின்ற இந்த மக்கள் நல கூட்டணியுடைய தலைவர்கள் கடலூரிலிருந்து தங்களுடைய பிரச்சார பயணத்தை தொடங்குகிறார்கள். இங்கே திருமாவளவன் கூறியது போல ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்க நாங்கள் முன்வந்திருக்கிறோம். கடலூர் என்பது ஒரு மாற்று அரசியலுக்கான அச்சாரமாக இருக்கும் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த கூட்டணியுடைய தலைவர்கள் அத்தனை பேருமே சொல்வது என்பது இப்படி ஒரு கூட்டணி அமையாது என்று சொன்னார்கள். ஆனால் அந்த கூட்டணியை நாங்கள் சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். இந்த கூட்டணி உடைந்துவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த கூட்டணியுடைய பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். மற்ற எல்லா கட்சிகளை விட இந்த கூட்டணி அமைப்பதில் முதன்மையாக நாங்கள் இருந்தோம். பிரச்சாரத்தை பரப்புரையை தொடங்குவதிலும் நாங்கள் முதன்மையாக இருக்கிறோம் என்று பேசுகிறார்கள். கடலூரில் இங்கு தொடங்கியிருக்கின்ற இந்த பிரச்சார கூட்டம் என்பது, இந்த தலைவர்களுடைய பயணம் என்பது இன்று நாள் முழுக்க கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் என பல்வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள். இந்த தலைவர்கள் முதல் கட்ட பரப்புரை மட்டுமல்ல, 2ஆம் கட்ட பரப்புரையாகவும் சேர்ந்து தங்களுடைய பரப்புரையை தொடங்க இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். கடலூரில் தொடங்கியிருக்கின்ற பிரச்சார கூட்டம் என்பது மிகப்பெரிய வரவேற்பை கொண்டதாகவும், அவர்களுடைய குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடைய அதிகப்படியான தொண்டர்கள் இருக்கிற ஒரு பகுதியாகவும் இருப்பதால் பெரிய அளவிற்கு எழுச்சியோடு முதல் கூட்டணியாக இந்த கூட்டணி தங்களுடைய பரப்புரையை தொடங்கி இருக்கிறார்கள். ஊழலாட்சிகளை தூக்கி எறிந்து மது அரக்கனின் கோர பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்டு நாம் ஆட்சி அமைப்போம். மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்கும். லோகாயுக்தா சட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம். திரட்டப்பட்ட சொத்துக்கள், ஜெயலலிதா திரட்டிய சொத்துக்கள், கோபாலபுரம் திரட்டிய சொத்துக்கள், அங்கே கொள்ளையடித்த அண்ணா திமுக மந்திரிமார்கள் எடுத்த சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு மக்கள் சொத்துக்கள் ஆக்கப்படும். பெரிய கட்சிகளோடு கூட்டணி என்பதை விட
மதிமுக என்கிற பெரியார் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். சமூக நீதி கோட்பாட்டிலும் சரி, சிறுபான்மையினரின் நலன்களிலும் சரி, ஈழத் தமிழர்களின் விடுதலை என்கிற அந்த களத்திலும் சரி, இன்றைக்கு பெரியார் கொள்கையில் உறுதியாக இருந்து போராடுகிற ஒரு இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அத்துடன் நம்முடைய கூட்டணி அமைந்திருப்பது நமக்கு பெருமை. நெஞ்சுயர்த்தி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மக்கள் நல கூட்டணியில் தான் அதிலே எந்த ஓசலாட்டமும் இல்லை, எந்த விதமான ஐயத்திற்கும் இடமில்லை என்பதை நாம் தெளிவாக வேண்டும். இதுவரையில் யாரோ போட்ட களத்தில் நின்றோம், இப்போது நாமே களம் அமைத்து இங்கு நிற்கிறோம். யாரோ போட்ட மேடையில் நின்றோம், இப்போது நாமே மேடை போட்டு அரசியல் செய்கிறோம். இதுவரையில் யாரையோ ஆட்சி பீடத்தில் அமர வைப்பதற்காக வேலை செய்தோம், இப்போது மக்களை ஆட்சி பீடத்தில் அமர வைப்பதற்காக நாம் வேலை செய்கிறோம். உறுதியாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அங்கே ஊழலுக்கு தண்டிக்கப்பட்டு அவங்க ஜெயிலுக்கு போனாங்கன்னா அந்த பக்கத்து ரூம்ல அதிமுக முதலமைச்சர் இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதாவும் ஜெயிலுக்கு போறாங்க. சில 2 பேரும் பக்கத்து இருக்கக்கூடிய அந்த ஊழல் கட்சிகளை சேர்ந்தவர்களே விரட்டுவோம், தோற்கடிப்போம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை பெரிய கட்சி என சொல்லிக் கொள்கிறது. அது ஒரு ஜனநாயக கட்சி என்று சொல்லிக் கொள்கிறது. நாங்கள் ஜனநாயக பூர்வமாக தான் முடிவெடுப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கட்சிக்கு யார் தலைவராக இருப்பது, வரக்கூடிய காலத்தில் யார் முதலமைச்சராக இருப்பது என்பதை தீர்மானிக்கிற சக்தியாக இன்றைக்கு சுப்பிரமணிய சுவாமி இருக்கிறார். முதல் அந்த கூட்டத்தோட அந்த அனுபவம் எப்படி இருந்தது? முதல் கூட்டம், பிரச்சார கூட்டம் இங்க தொடங்கி மாற்றம் பண்ணீங்க. இதுவரைக்கும் எத்தனையோ தேர்தல் பிரச்சாரம் போயிருக்கிறேன். தொடக்க நிகழ்ச்சியில ஒரு பிரளயத்தின் பேரிரைச்சல் மாதிரி தோழர்கள் ஆரவாரத்தோட நடத்துற ஒரு நிகழ்ச்சியை பார்த்ததே கிடையாது. தலைவர்கள் மட்டத்தில் மட்டும் ஒருங்கிணைப்பல்ல, கீழே வரைக்கும் அது அப்படியே பெர்குலேட் ஆயிருக்கு. கீழே வரைக்கும் தோழர்கள்ட்ட 4 கட்சிகளில் ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு பிடிப்பு, ஒரு நெருக்கம் வந்திருக்கு. குறிப்பா இதுல மது அருந்தி விட்டு இளைஞர்கள் வரலங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு. திரும்ப கடலூர் உங்களுக்கு புதுசு இல்ல, கிட்டத்தட்ட உங்க மன்னனே சொல்லலாம். இந்த அனுபவம் எப்படி இருக்கு? நீங்க ஒவ்வொரு முறையும் தேர்தல் களம் பல களங்களை பார்த்திருக்கீங்க, ஒவ்வொரு களமும் வேறு விதமாக இருக்கும். முதல் முறையா மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அச்சாரம் இந்த கடலூர் கூட்டம் அப்படின்றீங்க. உங்களோட அனுபவம் எப்படி இருக்கு? கடந்த காலங்களில் திமுக, அதிமுக போன்ற கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி வைத்திருந்தோம். இப்போது இடதுசாரிகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். இந்த முடிவும் சரியானதுதான் என்பதை அங்கீகரிக்கிற வகையில் கடலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் மிகவும் எழுச்சியோடு இந்த முதல் தொடக்க பிரச்சார கூட்டத்திலேயே பங்கேற்றார்கள். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் எடுத்த முடிவு மிகவும் சரியானது என்பதை முதலில் சான்றளித்து அங்கீகரித்திருப்பவர்கள் கடலூர் விடுதலை சிறுத்தைகள். இடதுசாரிகளுக்கு எப்பவுமே நீங்க பிரச்சார களங்கள்ல அது கூட்டம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தாண்டி ஒரு கொள்கை அப்படிங்கறதுல போயிட்டு இருப்பீங்க. இந்த அனுபவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் முதல் கூட்டமே தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்ற அந்த நம்பிக்கை உருவாக்கக்கூடிய அடிப்படையில் அந்த கூட்டம் என்பது இங்கே கடலூரும் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு மாவட்டமாக தான் இருக்கு. மது அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்பு உள்ளான ஒரு மாவட்டம் கூட. மது விலக்கு அப்படிங்கிறத ஒரு முக்கியமான நோக்கமாக வச்சுருக்கீங்க. அது சாத்தியக்கூறுகள் எவ்வளவு தூரம் இருக்கு? தொடர்ந்து அரசாங்கத்துக்கு வரக்கூடியவர்கள் அது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும்
முதலும் கோணல் முற்றிலும் கோணலும் பாருங்க. அது எங்களுக்கு இல்லை, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கட்சிகளுக்கு முதலும் முற்றிலும் கோணலாக இருந்துட்டு முதல் வெற்றி முழு. ஆமாம், எங்களை பொறுத்த மட்டும் தொடக்க எதை எடுத்து கொண்டாலும் ஒரு இன்னும் சொல்ல போனால் அந்த மதுவிலக்கை பற்றி இப்போ நீங்கள் கேட்டீங்க. 2ஆம் தேதி நாங்கள் அறிவித்தோம், 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் பந்துன்னு. நாங்கள் அவங்க சொல்கிறபடி ரொம்ப சின்னோண்டு கட்சி. 2ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கடையெடுப்புனோம். தமிழ்நாடு முழுவதும் வெற்றிகரமாக அந்த கடையெடுப்பு நடந்தது. எங்களுடைய பலம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை அப்படியே அது பிரதிபலிச்சது. அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோமா மாட்டோமா அப்படிங்கிறது அந்த கேள்விக்கு இடமில்லை. ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்துவோம். இன்றைக்கு வந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் யாரும் தண்ணி அடிச்சுட்டு வரல. பொதுவாக கூட்டம் அது இதுன்னு போனால் தண்ணி அடிச்சு தான் வர்றாங்க. தண்ணியுடைய தனியாக காசு கொடுத்துட்றாங்க, பாட்டில் கொடுத்துட்றாங்க, பிரியாணி கொடுத்துட்றாங்க, பணம் கொடுத்துட்றாங்க. ஆனால் இங்கே எதுவும் இல்லை. இந்த பயனுள்ள பார்த்தான்னு பாவமாக இருக்குது. நாங்கள் கடலூர்லேருந்து சேம்பரத்துக்கு போகிறோம். ஆளுக்கு 2 பைக் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பைக்கில் 2 பேர் 3 பேர் கொடியை பிடிச்சிட்டு ஆவேசமாக கோஷம் போட்டு வர்றாங்க. நாங்கள் வந்த வழியில் இளநீ கடை இருந்தது. இயல்பாக இறங்கி இளநீ குடிக்கிறோம். ஏற்பாடு பண்ணப்பட்டதில்லை. இந்த இளநீக்காரர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. தெரியுதா? இளநீ வாங்கினோம், வெட்டினோம், குடித்தோம், காசும் கொடுத்துட்டோம். சில பேர் இந்த கடையில் வந்து இறங்குவேன், அங்கே நான் டீ குடிப்பேன் அப்படின்னு அங்கே யாரும் வராதுன்னு ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அந்த டீயில் எதுவும் கலந்துருக்கா அப்படின்னு அதுக்கு முன்னாலேயே உள்ள யார் போய் அதை சோதனை பண்ணி அதெல்லாம் சரி பார்த்து முடிச்சுக்கிட்டு அப்புறமா அவர் வாயில் அப்படி கிளாஸை வச்சபடியே அவர் போஸ் கொடுத்து அவர் டீ குடித்தார், அவர் வடை சாப்பிட்டார். இப்படி ஒரு ட்ராமா நடந்துக்கிட்டு இருக்கிற சூழலில் எங்கள் இயக்கத்தை பொறுத்த மட்டில் இயல்பாக அமைந்தது. இயல்பாகவே எல்லா நடவடிக்கையிலும் இருக்கிறது. ஆகவே இயல்பாகவே தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அமுல்படுத்துவோம். இப்போ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் பெரிய அளவுக்கு செலவு பண்ண முடியாத கட்சிகள் தேர்தல் நேரத்தில் மதுவிலக்கை வலியுறுத்தத்தான் இளநீர் குடியுங்கள்னு சொல்றதுக்காக நாங்கள் அந்த இளநீரை குடிக்கிறோம். இளநீர் வந்து மாற்றாக இருக்கணும் அப்படின்றீங்க. மது வேண்டாம் இல்லை, உடம்புக்கு நல்லது, விவசாயிக்கு நல்லது, விற்பனை ஆச்சுன்னா விவசாயிக்கு நல்லது. நல்லது, இவருக்கு விற்கிறவருக்கு நல்லது. பிரச்சாரத்துக்கான கூட்டத்தை பார்த்து வேறு சில கட்சிகளும் உங்க பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற அந்த நம்பிக்கை வருதா? மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்கள் வருவார்கள், அந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். மாற்றத்தை உருவாக்குகின்ற மகத்தான தலைவர்கள் இதோ வருகிறார்கள், உங்களிடையே வருகிறார்கள். உங்கள் ஆதரவை நாடி வருகிறது. வைகோ வருகிறார், திருமாவளவன் வருகிறார், தோழர்கள் ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசன் வருகிறார்கள். ஊழலை ஒழிக்கின்ற தலைவர்கள் இதோ வருகிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மகத்தான கூட்டணி தலைவர்கள் இதோ வருகிறார்கள். கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் தலைவர் வைகோ அவர்கள் வருகிறார்கள். நெஞ்சை நிமிர்த்து சகாயம் சொன்னார். 1,06,000 கோடி கொள்ளை. இருவரும் குற்றவாளிகள். ஜெயலலிதாவும் குற்றவாளி, கருணாநிதியும் குற்றவாளி. நமக்கு நாம உண்மைதான். மகனுக்கு, மகளுக்கு, மகனின் மருமகனுக்கு, குடும்பத்துக்கு, நமக்கு மட்டும்தான் நமக்கு ஆட்சி. நாங்கள் மக்களுக்காக திருமாவளவன், மக்களுக்காக ராமகிருஷ்ணன், மக்களுக்காக முத்தரசன், மக்களுக்காக பாலகிருஷ்ணன், மக்களுக்காக எளியவன் வைகோ. ஊழல் பணமா மக்களின் பலமா என்ற கேள்விக்கு விடை சொல்ல போவது நீங்கள் தான். தமிழக அரசியலில் மாற்றம் வேண்டுமா வேண்டாமா? தமிழக அரசியலில் இருந்து ஊழல் சக்திகளை விரட்டி அடிக்க வேண்டுமா வேண்டாமா? தமிழக மக்களை இன்றைக்கு சாராயம் ஊற்றிக் கொடுத்து இந்த இளைய தலைமுறையை பாழ்படுத்தியிருப்பவர்களை அரசியல் களத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டுமா வேண்டாமா? மீதான அந்த 2வது அலைக்கற்று ஊழலை பற்றி அம்மையார் ஜெயலலிதா பேசுவார். அம்மையார் ஜெயலலிதா மீது உள்ள சொத்து குவிப்பு வழக்கை பற்றி கலைஞர் கருணாநிதி பேசுவார். ஆனால்
கிரேனைட் ஊழலை பற்றி அம்மையார் ஜெயலலிதா பேச மாட்டார், கலைஞர் கருணாநிதி பேச மாட்ட காரணம் கிராமத்தை சொல்லுவாங்க. திருடனுக்கு தேல் பட்ட மாதிரி அந்த ஊழலில் ஈடுபட்டவர்களே கலைஞர் கருணாநிதியும் அம்மையார் ஜெயலலிதா என்ற காரணத்தினால் அவர் வாய் திறக்க மாட்டாங்க. இந்தியாவுக்கு ஊழல் எப்படி செய்கிறது என்பதை கற்றுக் கொடுக்கிற மாநிலமாக ஊழல்ல முன்மாதிரி மாநிலமா இருக்கு. ஊழல்ல முன்மாதிரி மாநிலமா இருக்கு. திமுகன்னு ஒரு கட்சி இருக்குது, அதிமுக கட்சி இருக்கு. ரெண்டு தனித்தனி கட்சி தான். ஆனா ஊழல் செய்யறதுல ரெண்டு கட்சியும் ஒரே கட்சி தான், வித்தியாசம் கிடையாத கட்சி. காலையில் கடலூரில் தொடங்கிய பிரச்சார பயணம் என்பது இப்போது சிதம்பரத்தை கடந்து இப்போது மயிலாடுதுறையை நோக்கி இந்த மக்கள் நல கூட்டணியுடைய தலைவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இடையிலே கொள்ளிடம் பாலத்தில் இறங்கி அந்த பாலத்தினுடைய தன்மை உள்ளிட்டவைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு ஒரு சிறிய உரையாடல். திரு வைகோ, உங்களுடைய ரெண்டு பிரச்சார மேடைகளையும் பொதுவா நான் பார்த்தது ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தியே பேசிட்டு இருந்தீங்க. காலையில நம்ம பேசும்போது கூட அதை தான் சொன்னிருந்தீங்க. ஆனால் எனக்கு இருக்கிற கேள்விங்கிறது, இப்ப அது ஒரு தேர்தலில் வாக்குகளை மாற்றக்கூடிய சக்தியாக மாறி இருக்கிறதா? ஏன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் பார்த்தோம்னா 42% அளவுக்கு வாக்குகளை அதிமுக தனித்து நின்று பெற்றது. அப்போது வழக்கையும் அவர் சந்தித்துக் கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது இந்த சூழல்ல நீங்க வந்து ஊழல் அப்படிங்கிறது வந்து ஒரு வாக்குகளை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குன்னு எப்படி நம்புறீங்க? அதாவது ஊழல் என்கின்ற இந்த ராட்சச மலையை முதல்ல உடைச்சு நொறுக்கணும். ஆக அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகருன்னு ஒரு பழமொழி. எது தமிழ்நாட்டை கேடு செய்கிறதோ ஊழலும் மதுவும். இதைத்தான் நாங்கள் பிரதானமாக வைக்கிறதுக்கு காரணம், இந்த கட்சிகளை சாராத வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, அதிலும் புதிதாக உள்ள இளைய தலைமுறையினர் சமீப காலமாக அவர்கள் அரசியல், சமூக, பொருளாதார அனைத்து பிரச்சனைகளிலுமே அவர்கள் தங்கள் கவனத்தை செலுத்தி கருத்துக்களை அவர்கள் மின்னல் வேகத்தில் பரப்பிக்கொண்டே வருகிறார்கள். ஆகையினால இது நாங்கள் செய்யாட்டி வேறு யார் செய்ய முடியும்? மக்கள் நல கூட்டணி செய்யாட்டி. இதுதான் பிரதானமான பிரச்சனை என்பதனால அதை வைக்கிறோம். அதோடு நிறுத்தலை. மது, தமிழக வாழ்வாதாரங்கள், அது உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குள்ள தான் போகிறோம். இந்த பாருங்கள், கொள்ளிடத்தில் வந்து நிற்கிறோம். என்ன, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழகத்தை வாழ வைத்த காவிரி தண்ணீரில் வந்து நிற்கிறோம். இதை பாழாக்கிய கொடுமை, உரிமைகளை பறிகொடுத்த அந்த துரோகம் பல விஷயங்களிலே திராவிட இயக்கத்தில் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் மேலும் இப்பொழுது ஜெயலலிதா காவிரிக்கான உரிமையை பெற்று தந்ததுல அதிமுக அரசு ரொம்ப தொடர்ந்து செயல்படுறோம்னு அவங்க கிளைம் பண்றாங்க. அதாவது உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று அதற்கான தீர்ப்புகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். காவிரியில தமிழ்நாட்டுடைய நிலை உரிமையை நாங்கள் பாதுகாக்கிறோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கலையே, மக்களை திரட்டி தமிழகத்தில் அவங்க கட்சிக்கு காசு கொடுத்து ஆள் கூப்பிடுறாங்கல்ல, லட்சக்கணக்கானவர்களை திரட்டி இது தமிழகத்தின் சக்தி, அனைத்து கட்சிகளையும் அழைச்சு அவர் தானே முதலமைச்சர். ஒன்றுபட்ட தமிழகம் லட்சோப லட்சம் பேரோடு திரண்டு மத்திய சர்க்காருக்கு ஒரு நிர்பந்தம் கொடுக்குற முயற்சி என்னைக்காவது எடுத்ததுண்டா? அவர் கடமையை செஞ்சதுண்டா? கிடையாது. ஆகையினால தமிழக உரிமைகளை காக்க வேண்டும் என்றால் மடியிலே கனம் இருக்கக்கூடாது. இங்கே கருணாநிதி கூடாரத்திலேயும் கனம் இருக்கு, ஜெயலலிதா கூடாரத்திலேயும் கனம் இருக்கு. ரெண்டு கத்தியா தொங்கிக்கிட்டு இருக்கு. அவங்களால முடியாது. நாங்கள் இந்த மண்ணின் உரிமையை, காவிரி உரிமையை காப்பாற்றுவோம். திரும்ப நீங்க சொன்னீங்க இந்த கூட்டணியில சேர்றது போது, உங்களோட பேச்சுக்கள்ல சொல்லும் போது நிறைய பேர் சொன்னாங்க இது ஒரு வெற்றி பெறும் ஒரு கூட்டணியாக இல்ல, நீங்க ஒரு பெரிய கட்சிகளோட சேர்ந்து ஒரு 2-3 சீட்டுகளை வெற்றி பெறுவதை விட்டுட்டு இப்படி ஒரு கூட்டணிக்கு போலாமா அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாங்க. நீங்க எந்த தருணத்துல நம்ம வந்து வெற்றி தோல்விகளை தாண்டி ஒரு மாற்றத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வரீங்க? ஏன்னா ஒரு அரசியல் கட்சியாக நிச்சயமா இடங்களை வெற்றி பெறுறது தானே நோக்கமா இருக்க முடியும். இது நீண்ட காலமாக நீர்பூத்த நெருப்பாக இருந்த உணர்வு திடீரென்று ஒரு நாள் இரவில் இந்த மாற்று முடிவை நாங்கள் எடுத்து விடவில்லை. தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தி தேவை, மாற்று அரசியல் தேவை, மாற்று பாதை தேவை என்கிற அந்த உணர்வு மேலோங்கி பொங்கி எழுந்து வருகிற தருணம் இந்த தருணம். இந்த நேரத்தில் நாம் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய ஒரு வரலாற்று தேவையை உணர்ந்து நாங்கள் கைகோர்த்திருக்கிறோம். இந்த கைகோர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நான் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட உங்கள்கிட்ட நான் பேச வேண்டியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி திரு ஜி ராமகிருஷ்ணன், இடதுசாரி இயக்கங்கள் எப்பவுமே மக்கள் பிரச்சனைகள்ல ரொம்ப துடிப்பாக வேகமாக செயல்படுகிற இயக்கங்கள். முதல் 4 ஆண்டுகள்ல அந்த வேகம் இல்லை.
கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடரில் உங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் அவருடைய எதிர்வினை அளவிற்கு மற்ற நேரங்கள் இல்லை, கடைசி ஆண்டில் மட்டும் வந்து ஆட்சியை குறை சொல்வதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை அப்படி நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்காது. சொல்லப்போனால் 2016-13 அண்ணன் சொன்னாங்க இந்த காவிரி நதித்தீரத்தில் எப்படி உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்குன்னு. 2013 குறிப்பாக டெல்டா பிரதேசம், நாகை, திருவாரூர், தஞ்சை எல்லா மாவட்டங்களும் வறட்சியால் கடுமையாக பாதிப்புக்குள்ளானப்போ விவசாய சங்கத்தின் சார்பாக 2013 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 3 மாவட்டங்களையும் முற்றுகை, கலெக்டர் ஆஃபீஸ் செயல்படலை, ஸ்தம்பிச்சு நின்னது. 3வது வழியெல்லாம் முதலமைச்சர் வந்து வறட்சி கோரிக்கை பரிசீலிக்கிறோம் சொன்ன பிற்பாடு தான் முற்றுகையை முடித்தாங்க. அப்படி தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய போராட்டங்கள் வருகிற போது இந்த ஊழலை எதிர்த்து அல்லது விவசாயிகளுக்காக மற்ற உழைப்பாளி மக்களுக்காக தீண்டாமை கொடுமை எதிர்த்து தொடர்ந்து பல போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது நண்பர் திருமாவளவன் சொன்னது போல மக்கள் மீது நீர் ஊத்த நெருப்பாக மாற்றம் வராதா, இந்த 2 கட்சிகளில் தவிர்த்து ஒரு மாற்று வராதா, ஏங்கிக்கிட்ட நேரத்தில் ஒரு சரியான சூழல் மக்கள் மத்தியில் எழுச்சி ஏற்பட்டால் காசு கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது. அந்த எழுச்சி பணத்தை பஞ்சாக மாற்றும். இப்போ நீங்கள் விவசாய பிரச்சனைகளில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ தஞ்சை டெல்டா பகுதியில் நம்ம கீழே தஞ்சையில் நின்றுட்டு இருக்கோம், அதனால் அதை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. நீங்கள் விவசாய பிரிவுக்கெல்லாம் செயலாளராகவும் கூட இருந்தீங்க. தொடர்ந்து இப்போ இந்த பகுதியில் நான் வெளிப்படையாக கேட்குறேன், இடதுசாரிகளுக்கான பழைய பலம் அப்படிங்கிறது குறையறதுக்கான என்ன காரணங்கள் வந்திருக்குது? நீங்கள் வந்து அந்த தொடர் போராட்டங்களை முன்னெடுக்கிறதுல சிக்கல் இருக்கிறதா, அல்லது இந்த வாக்கு வங்கிகள் அடிப்படையில் சொல்கிறேன், சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட வாக்கு வங்கி ரீதியாக இங்கே வந்து குறைவதற்கான என்ன காரணங்கள்? இடதுசாரி கட்சிகள் ஒருபோதும் பலவீனம் அடையவில்லை. நீங்கள் சொல்கிற இந்த தஞ்சை, நாகை, திருவாரூர் இந்த மாவட்டங்கள் தான் நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம பாராளுமன்ற தேர்தல் இதை ஒட்டி தான் பலமாகத்தான் இருக்கிறோம். காவேரி நதிநீர் பிரச்சனையில் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று முதலாக நாடாளுமன்றத்தில் பேசியவர் நாகப்பட்டினம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தோழர் காத்தமுத்து தான். நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படின்னு கருத்தை சொன்னது தான். அந்த நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்பதற்கான போராட்டங்கள், ரயில் மறியல் போராட்டம், மனித சங்கிலி போராட்டம் என ஏராளமான பொருள் தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். மிக வலிமையாகவே இருக்கிறோம். மேலும் நாங்கள் பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பலவீனம் ஆகிவிட்டோம் என்று சொல்வதற்கில்லை. இல்லை, மென்மையான ஒரு போக்கு சட்டமன்றத்தில் இருந்ததுங்கிறது சிபிஐ குறிப்பிட்டு தான் இருந்துச்சு. சிபிஎம் கூட சொல்ல முடியாது. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த பங்கேற்பில் ஒரு மென்மையான போக்கு அரசாங்கத்தில் பேரவையில் அவ்வப்பொழுது ஏற்பட்ட பிரச்சனைகளை ஒட்டி அவ்வப்பொழுது கருத்து சொல்லியிருக்கிறார்கள், வெளிநடப்பு பண்ணியிருக்கிறார்கள். சில நேரங்களில் மென்மையான அணுகுமுறையை மேற்கொண்டிருக்கிறார்கள், சில நேரங்களில் மிக கடுமையாகவும் மோதியிருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் அவ்வப்பொழுது வருகிற பிரச்சனைகளை ஒட்டி நடவடிக்கைகள் இருந்திருக்கிறது. இப்போ நிறைய இளைஞர்களை பார்க்க முடிஞ்சிச்சு. அது கடலூர் ஆகட்டும், சிதம்பரம் ஆகட்டும், நீங்களும் அந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய அல்லது புதிதாக சேர்ந்த அந்த ஒரு கோடி இளைஞர்கள் அப்படிங்கிறத ஒரு மையமாக வச்சு தான் போயிட்டு இருக்கீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கிறதா? இந்த ஒரு நாள் பயணத்தில் உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, அல்லது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பெரிய வீழ்ச்சி வரும்னு சொன்ன காலத்திலையுமே நாங்கள் உறுதியோடு போராடுற மனப்பான்மை கொண்டவங்க. ஆனால் இப்போ நாங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு எழுச்சி மக்கள் நல கூட்டணியினால் ஏற்பட்டிருக்குங்கிறது. இந்த வாலிப பட்டாளம் இளைஞர்கள் 18, 20 வயசு, 25 வயசு இளைஞர்கள் அவங்க வரக்கூடிய வேகம் இதெல்லாம் பார்க்குறது மட்டும் இல்லை, சாலை ஓரத்தில் இருக்கிற மக்கள் எங்களை வரவேற்கிற தன்மை இதெல்லாம் பார்க்குற போது மிகப்பெரிய எலெக்ஷன் ட்ரெண்டேன்னு செட் ஆகலை. ஆனால் நாங்கள் ட்ரெண்டை செட் பண்ணி விட்டுட்டோம். நாங்கள் இறங்கியாச்சு ஃபீல்டில். மற்றவங்க நீ கூட்டணிக்கு கதவை திறந்து வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறதுன்னு பேரங்களில் இருக்காங்க. நாங்கள் ஃபீல்டுக்குள்ளே வந்தாச்சு. 6 மாதமான முயற்சி, திடீர் முயற்சி இல்லை. இந்த மண்ணின் மைந்தர், கொள்ளிடத்தின் மைந்தர் நம்முடைய ரவிக்குமார், அவற்றை 2 வார்த்தை கேளுங்க. நிச்சயம் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியும் உங்கள்கிட்ட இருக்குது. புதிய தலைமுறையில் உங்களுடைய நேர்காணலுக்கு பிறகு வந்த ஒரு எதிர்வினையாக இருந்தது. அதுக்கும் கூட உங்களுடைய விளக்கம் தேவையாக இருக்குது. நீங்கள் முன்னாடி வந்து திமுக தலைவர் கருணாநிதியை எந்த காலத்திலும் விமர்சிக்க மாட்டேன்னு ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க. ஆனால் அதற்கு பிறகு இப்போடைய உங்களுடைய விமர்சனங்கள் அவர் மீது அதிகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க மாட்டேங்கிறது. இப்போ நான் தனிப்பட்ட அவர் வாழ்க்கையோ தனிப்பட்ட நபரை பற்றியோ நான் சொல்லலையே. எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்து திராவிட இயக்கத்தில் எவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு ஆளாயிட்டாரே, அவரும் ஆளாகி இயக்கத்தை பாழாக்கிட்டாருங்கிற வேதனை என் மனதுக்குள்ளே இருக்கு. ஒரு 30 வருஷம் அவரோடு இருந்திருக்கிறேன். அதனால் நான் வந்து இன்றைக்கு நான் அதை சொல்லாட்டி யார் சொல்ல முடியும்? ஈழத்துக்கு செய்த துரோகமோ, மீத்தேனில் செய்த துரோகமோ, கெயிலில் செய்த துரோகமோ, எந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டாலும் அவங்க தமிழக நலன்களை காவு கொடுத்தாருங்கிறத எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? சொல்லித்தான் தீரணும்.
நான் வந்து 2 பேருக்கும் ஈக்குவலாக அட்டாக் மட்டும் இல்லை, ஜெயலலிதாவை நான் அட்டாக் பண்ண அளவு கலைஞர் அட்டாக் பண்ணல. தொடர்ந்து முன்வைக்கிற எல்லா பேட்டிகளையும் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிற இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. இப்போ உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கடந்த வாரத்திலையும் நிறைய விவாதங்களும் ஆக்கப்பட்டு நீங்கள் புதுச்சேரியில் வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கீங்க, மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக ஆக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு துணியில் உங்களுடைய அப்படி சொல்லலை. திரும்பவே கேளுங்க, நான் அப்படி சொல்லலை. இன்றைக்கு புதிய குழப்பத்தை ஏற்படுத்த பத்திரிகைகளில் சில பேர் முயற்சி செய்திருக்கிறாங்க. சமூகம் அதற்குரிய அளவுக்கு, இந்த சமூகம் அந்த அளவுக்கான பக்குவப்பட்டுள்ள, இந்த சமூகத்திலே வேரோடி இருக்கக்கூடிய சாதிய உணர்வுகள் எண்ணங்கள் வந்து பெரியார் இவ்வளவு பாடுபட்டும் கூட, அம்பேத்கருடைய சிந்தனைகள் பேசப்பட்டும் கூட அது முழுமையாக அந்த நிலைமை மாறிடல. நான் நல்ல வேளை கேட்டீங்க, நான் வந்து அந்த மாதிரி சொல்லலை. ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும், அப்பொழுது ஒரு தலித் சகோதரன், தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் முதல்வராகிற காலமும் வரும்னு சொன்னனே தவிர நான் ஆனால் இன்றைக்கு பத்திரிகைகளில் தவறாக போட்டிருக்கிறாங்க, நான் இந்த தேர்தலில் யாரோ தலித்தை ஆக்க போகிறேன்னு. அந்த எண்ணத்தில் எதையுமே நான் சொல்லலை. காரணம், அதை பற்றி நாங்கள் சிந்திக்கவே இல்லை. தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் மிக கவனமாக இருக்கணும். நான் ஒரு ஒருங்கிணைப்பாளருங்கிற பொறுப்பு எனக்கு இருக்குது. தனிப்பட்ட என்னுடைய விருப்பு வெறுப்புகளை வந்து நான் இதில் வந்து என் கருத்துக்களை திணிக்கக்கூடாது. இந்த பிரச்சனை எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்று திருமாவளவன் அவர்களுடைய அறிக்கையில் கிட்டத்தட்ட தெளிவாக சொல்லிவிட்டார். அந்த சப்ஜெக்டுக்கே நீ இடமில்லைன்னு சொல்லிட்டார். ஆமாம், அதுதான் உண்மை. அந்த மாதிரி ஒரு அறிக்கையை திருமாவளவன் தான் கொடுக்கணுமா, நீங்கள் ஏன் அதை முன்னெடுக்கலைங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. ஒரு விவாதம் வந்தது, ஒரு தலித் ஒரு முதலமைச்சராக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிராடர் லைனில், அது மக்கள் நல கூட்டணிக்காக இல்லைன்னு ரவிக்குமாரும் அதுக்கான விளக்கங்கள் கொடுத்திருந்தாரு. அவர் தொடர்ந்து அந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்காரு. இதற்கான ஒரு அறிவிப்பை திருமாவளவன் தான் அறிக்கையாக கொடுக்கணுமா, நீங்க ஏன் கொடுத்துருக்கோம்? நல்ல கேள்வி. அவர் தான் கொடுக்கணுங்க, நாங்க கொடுத்தா தப்புங்க. அப்ப நாங்க ஏதோ ஒரு ஆதிக்க சிந்தனையில் இருக்கிற மாதிரி வந்துருங்க. அதாவது அவர் கொடுத்ததாங்க சரி, நாங்க கொடுக்க கூடாது. கூட்டணியில எவ்வளவு அவர் சொன்னதாங்க கரெக்ட். பொதுக்கூட்டத்தில் பேசுறோம், பேட்டி கொடுக்குறோம், இப்படி பிரச்சனை வருகிற போது மக்கள் கூட்டணி சார்பாக தான் திருமாவளவன் வந்து அறிக்கை கொடுத்தாரு. அந்த அடிப்படையில் கரெக்ட். அது நாங்கள் பேசுகிறப்ப வைகோ வந்து அவங்களோட பேசினார், அவர் கொடுத்தது சரியானது. ஆகவே கரெக்டாக தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்வோம் என்பது மக்கள் கூட்டணி எடுத்த முடிவை மக்கள் கூட்டணி ஒரு கட்சியின் சார்பாக திருமாவளவன் வந்து இந்த விவாதம்ங்கிறது இன்னும் கூட உங்கள் பிணைப்பை அதிகரிச்சிச்சுன்னு சொல்ல முடியுமா? இதில் வந்து அதுக்கு பிறகான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல மேலும் இது தெளிவை உருவாக்கி இருக்கிறது. எங்கள் கருத்திலும் எங்களுடைய நிலைப்பாட்டிலும் நாங்கள் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம். மக்கள் நல கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் என்பதற்கு தேர்தலுக்கு முன்பே வாய்ப்பே இல்லை, இடமே இல்லை என்பதில் தெளிவாக இருக்கிறோம். தேர்தல் முடிந்த பிறகு மக்கள் நல கூட்டணியை மக்கள் அங்கீகரிப்பார்களேயானால், வெற்றி பெற வைப்பார்களேயானால், அதன் பின்னர் நால்வரும் கூடி நாங்கள் பேசி முடிவு செய்வோம். அதில் எந்த குழப்பமும் இல்லை, ஊசலாட்டமும் இல்லை. நிச்சயமா மாற்றத்திற்கான ஒரு அரசியல் பரப்புரையை தொடங்கி இருக்கிறார்கள். இன்றைய நாளில் அவர்களுக்கு எதிர்பார்த்த அளவிற்கான மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம் கூடியிருந்தது. அது கடலூர் ஆகட்டும் அல்லது சிதம்பரம் ஆகட்டும், பெரிய அளவிற்கான இளைஞர் கூட்டம் வந்திருக்கிறது. இந்த கூட்டம் வாக்குகளாக மாறுமா என்பதுதான் முன்னிருக்கிற கேள்வி. அந்த நம்பிக்கை அந்த தலைவர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது.